13 லேயர் இருக்கிற இந்த ஒரு கேக் தான் டொரண்டோலயும் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னா நம்புவீங்களா? அதை விட இந்த பீஸோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? என்னோட பிறந்த நாளை முன்னிட்டு சுத்தி சர்ப்ரைசிங்கா ஒரு டின்னருக்கு இடம் புக் பண்ணியிருந்தா. பெரிய பணக்காரங்களாம் வர இடம் போல பாஷா ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கோட்டை போட்டு கிளம்பிட்டேன். சரின்னு போய் பார்த்தா இடம் பயங்கரமா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. அண்ட் கூடுதல் கவனிப்பு வேற. அதனால மெனு கார்டு பாக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இது எக்ஸ்பென்சிவான பிளேஸ் தான் அப்படின்ட்டு. அந்த மைண்ட் செட்டோடய மெனு கார்டை பார்த்து நாங்க ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழியில் டிமாட்டன்ஸில் ஏதாவது வாங்கிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போது தான் சர்ப்ரைசிங்காக வந்தது இந்த கேக். அண்ட் பர்த்டேக்கு கேக்கு சர்ப்ரைஸாக நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல நான் அதை எதிர்பார்க்கல. அதனால அது எனக்கு சர்ப்ரைஸ் தான். பிரசாத், what a surprise. நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல. நான் சும்மா இந்த ஒரு கேக்கோட பிரைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $55. பட் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டென்ஸாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொடுத்த ஹைப்புக்கும் ப்ரைஸுக்குமே கொஞ்சம் கம்மியான கேக்காக தான் எனக்கு இருந்துச்சு. வருஷத்தில் எப்பயாவது ஒரு தடவை ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னும் போது இந்த ஒரு இடத்த நீங்கள் கப்பலாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுன் டவுனில் இருக்கிற லூயி அப்படி தான் இந்த இடத்தோட பேரா. போகிறதா இருந்தால் அந்த மைண்ட் செட்டோடய போங்க.